கிடைச்ச வாய்ப்புகள சரியாக பயன்படுத்தாதவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மிக உயர்ந்த இடத்துக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உலகத்துல எல்லாருமே அவரவர்களுடைய தகுதிக்கு ஏத்தாப்புல நம்ம எல்லாருமே வாழ்ந்து வருகிறோம். எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதில்ல. பெரும்பான்மையான மக்களுக்கு அவரவர்கள் செய்யக்கூடிய முயற்சி, அவர்களுடைய பழக்கவழக்கங்கள், அவர்களுக்கு அறிமுகமான சூழ்நிலை, அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி, பல காரணங்கள் ஒருத்தருக்கான வாய்ப்பை குடுக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம் சில நேரங்களில் தவற விடும்போது நம்முடைய வாழ்க்கை வேற ஒரு பரிமாணத்துல போக ஆரம்பிச்சிடும். இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்லவும் முடியாது. கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாதவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மிக உயர்ந்த இடத்துக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. சிலர் தன்னுடைய வாய்ப்புகளை தானே உருவாக்கி பயணிக்கக்கூடிய அளவு சிறந்த ஒரு தன்மையிலையும் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்புகளை குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வை நம்ம உருவாக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கணும். முதல்ல நம்முடைய திறமை என்ன, நான் யார், என்னிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவான அம்சங்கள் என்ன, என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்ன, என்னிடம் என்னென்ன திறமைகள் எல்லாம் ஒளிந்திருக்கிறது, என்னென்ன திறமைகள் எனக்கு வரும், இந்த திறமைகளும் என்னுடைய தன்மைக்கு ஏற்றார் போல என்னுடைய வாய்ப்புகள் எங்க இருக்கு, அதை நான் எப்படி அணுக வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை முதல்ல தொகுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு திட்டமிடுதலே இல்லாமல் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, அதாவது பொதுவாகவே சொல்லிடுவாங்க, எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, எனக்கு திறமையே இல்லை, இப்படி நம்ம வாய்ப்புகளை குறித்து நம்மளா நிறைய கருத்துக்களெல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கிடுவோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு திறமை இருக்குது, அதுக்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்குவதற்கு மெனக்கெடுக்க வேண்டும். இந்த உலகம் மனதால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய தன்மையுமே மனதால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே மனமுடையவர்கள். மனம் என்றாலே அது ஒரு வகையான குறுக்கு புத்தி, நேர்மறை சிந்தனை இல்லாமல் நேரோவா தன்வயப்படுத்தி சிந்திக்கிறது, எல்லாத்தையும் தன்வயப்படுத்தியே பார்க்கறது, தனக்கு ஏத்தாப்புல ஒரு விஷயத்த சொல்றது, இப்படி தான் மனமானது போயிட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட மனதை வைத்து கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் இருக்கிறோம். இதே மாதிரி உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்பான். ஒரு திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் நம்ம தட்டி பறித்து போக தான் செய்யுது. அப்போ அதையும் மீறி நம்ம அதில் டஃப்பாக இருந்து நம்ம ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம யார், நம்மளை பற்றியான ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன், நம்மகிட்ட எது வரும், எது எனக்கு வராது, இது என்னால் செய்ய முடியும், என்னுடைய தகுதி இருக்குது, என்னால் இன்னும் பெஸ்ட்டாக செய்ய முடியும் என்கிற தன்மையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வாய்ப்புகள் லேசாக கிடைச்சாலும், நம்ம வாய்ப்பு கிடைக்கிறதுலேயே நம்ம நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, எனக்கு பெரிய வாய்ப்பு தான் வேணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் கூட அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளிலும் அதில் பொருளாதார ரீதியாகவோ உங்களுக்கு பெரிய அளவு உங்களுடைய நிலைப்பாடு அதில் பெருசாக வெளிப்படலாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் சின்ன 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 வாய்ப்புகளை கூட நம்ம நல்லா பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளில் ஒரு நிறைவு காண வேண்டும், முழுமைப்படணும். இந்த வாய்ப்பை கொடுத்ததில் ரொம்ப பெஸ்ட்டாக செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு வகையான கிளாரிட்டி நமக்கு வேணும். இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கிளாரிட்டி நீங்கள் போக போக உங்களை பற்றியான மதிப்பீடை இந்த உலகம் உங்கள் சூழ்நிலை உணர தொடங்கும். அப்படி உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய மதிப்பை குறித்து உணர தொடங்க 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 உங்களுக்கு வாய்ப்புகள் தன்னாலேயே தேடி வரும். அதாவது பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இழந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தகுதியாக இருந்தும் உங்களுக்கு திறமை இல்லாத ஒரு வாய்ப்புகள் கிடைக்கி அதையும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இன்னொன்று, நம்ம என்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி அதில் நம்முடைய முழு திறனையும் இன்வால்மெண்ட்டையும் நம்முடைய அவுட்புட் ரிசல்ட்டையும் நல்லா கொடுக்க தொடங்கினோம்னாலே நமக்கு வாய்ப்புகள் நம்மை தேடி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் வெற்றி பெறணுங்கிற அவசியம் கூட இல்லை. சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் யார் என்று அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் மிக விரைவில் உங்களை அடையும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.